தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் நெருக்கங்களை மாற்றி விசாலமான இடத்தில் உன்னை நிறுத்துவேன். என் பிரியம் உன்மேல் இருப்பதால் நிச்சயம் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 18:19. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாலா புறமும் நெருக்கப்பட்ட நிலையில் மூச்சு விடக்கூட முடியாத இக்கட்டான சூழலில் இருக்கிறீர்களா? தாவீதைப் போல நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை அங்கேயே விட்டுவிட மாட்டார். விசாலமான இடம் என்பது சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் உணரும் அந்த நெருக்கமான சூழ்நிலை எதுவென்று தேவனிடம் சொல்லி, என்னை விசாலமான இடத்தில் நிறுத்தும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயம் அதிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஏன் தெரியுமா? அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். உங்கள் தகுதியை பார்த்து அல்ல, அவருடைய அளவற்ற அன்பின் நிமித்தமும் கிருபை நிமித்தமும் உங்களை தப்புவிப்பார். இன்றே உங்கள் எல்லைகள் விசாலமாகும், ஆசீர்வாதம் பெருகும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல கிருபைகளின் தேவனே, என் நெருக்கங்களை மாற்றி என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் உமது அன்புக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி. எல்லா தடைகளையும் உடைத்து என்னை விடுவித்தருளும். இயேசுவே, கடன், வியாதி, மனவேதனை போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூர்ண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.